ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை புளி ரசம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அடுப்பே பற்ற வைக்காமல் இந்த ரசத்தை செஞ்சிடலாம். இது கொங்கு மண்டலத்தில் ஈரோடு கரூர் பக்கம்லாம் எல்லா ஹோட்டல்லையுமே இந்த ரசம் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெவியாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகிறதுக்கு இந்த ரசம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் புளியை கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இடிக்கல்லை எடுத்து கொஞ்சம் ஜீரகம், மிளகு, பூண்டு இது மூணையும் சேர்த்து நல்லா இடிக்கல்லில் ஃபஸ்ட்டு இடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடித்த கலவையோட 10 சின்ன வெங்காயம், ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி கருவேப்பிலை அது மூணையும் சேர்த்து நல்லா இடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இடித்த கலவையோட ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து இடிச்சிங்க ஃப்ரெண்ட். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல புளிக்கரசல், அதை நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அந்த கலவையில் நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல அந்த எல்லா மிக்ஸியும் சேர்த்து அந்த புளிக்கரசலோட கரைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும். எப்படி ஒன்றோடு ஒன்று எல்லாம் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் காரம் அதோட இறங்கும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட சாதத்தை போட்டு இந்த ரசத்தை ஊற்றி ஒரு அப்பளத்தை வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.